ஆயில் ஃப்ரீ பீஸ் அண்ட் பொட்டேட்டோ கிரேவி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சது. நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சாலுமே போதுமே, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா மசாலாவை மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடைச்சி வச்சு ஒரு 4 விசில் வர்றது மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு எல்லாத்தையுமே லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பேனில் மாற்றிருக்கேன். நீங்கள் அப்படி மாற்றலைனாலும் ஒன்றும் இல்லை. இதிலேயே வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சு கறியை நல்லா திக் பண்ணி எடுத்துக்கோங்க. திக் ஆனதுக்கப்புறமா வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்தாச்சுன்னா ஆயில் ஃப்ரீ டேஸ்டி பீஸ் அண்ட் பொட்டேட்டோ கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.